எல்லாருக்கும் கார்த்திகோட வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம கண்ட்ரியோட இந்தியாவோட ஒரு பிக்கெஸ்ட் பில்லர்னு கூட சொல்லலாம். இந்தியன் ஆர்மி டே தான். ஏன்னா எல்லாத்துக்கும் டே இருக்குது. உமன்ஸ் டே இருக்குது, மதர்ஸ் டே இருக்குது, ஃபாதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, லவ்வர்ஸ் டே, எல்லாத்துக்கும் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும் இந்தியன் ஆர்மி டேன்னு சொல்லிட்டு ஜனவரி 15 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்தியன் ஆர்மி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா நியர்லி 130 வருடங்களுக்கு முன்னாடி 1895 ஜனவரி 15 நம்ம இதை செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். 130 ஆண்டுகளாக நம்ம இந்தியன் ஆர்மிக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்தியன் ஆர்மி பார்த்தீங்கன்னா நிறைய போர்கள் புரிஞ்சிருக்காங்க, நிறைய போர்கள் நம்மளை தோக்கடிச்சிருக்கு. அதே மாதிரி நேம்லி நிறைய போர் சொல்லலாம். கார்கில் வார் ஆகட்டும், உரி, அந்த மாதிரி நிறைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் படம்லாம் இந்தியன் ஆர்மியை வச்சு நமக்கு தமிழ் சினிமாவில் சரி, இந்தியன் சினிமாவில் நிறைய படங்கள் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம், துப்பாக்கி, அமரன், நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அந்த சோல்ஜர்ஸ் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் நமக்கும் நம்ம சோஷியல் லைஃப்பில் இப்படி பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு உதவியாக இருக்குதுன்றது அவங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போது ரொம்ப கம்பேரிசன் இதுவாக தான் இருக்கும். இப்போ பிக் பாஸில் ஒரு 90 நாள் 100 நாளே பிரிஞ்சு இருக்க முடியலன்றதை நம்ம லைவாக பார்க்குறோம். ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் உயிர் போவாதான்ற சுச்சுவேஷன் இருக்கும் போது அந்த பார்டரில் பனியில் சோறு தண்ணி இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சல்யூட் ஒன்று வச்சுச்சு. இந்தியன் ஆர்மி டேவை நம்ம செலிப்ரேட். ஸோ இந்தியன் ஆர்மி இல்லாமல் இந்தியாவே கிடையாதுங்க. நம்மலாம் இவ்வளோ நிம்மதியாக வாழ முடியாது. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது நான் கம்பேரிசன் சொன்னேன் இல்லையா, பிக் பாஸ் கஷ்டம், அது கஷ்டம்தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற சஃபிஸ்டிகேஷன் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கப்பட்டும் அவங்களால பார்க்க முடியலன்றது தான் ட்ராமேட்டிக்காக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எந்த வித வசதியும் கிடையாது. பார்டரில் இருக்கிறவங்களுக்கு இங்கே லீவுக்கு வந்துட்டு திருப்பி அங்கே சில பேர் லீவுக்கு போகாமே இருப்பாங்க. இப்போ அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் போயிட்டு அதுக்காக ஒரு ஆஃபீஸர்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்கள திருப்பி கூப்பிட்டு போகிறதுக்காக. இல்லை இது நம்ம செய்ய வேண்டிய. இப்போ நிறைய மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் இருந்தாங்க ஆர்மிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த எக்ஸ்போஷர். ஃப்ரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டமே இருக்குது, ஒரு ஆர்மியில் 2 ஆண்டு வீட்டுக்கு ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு. அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா வீட்டிலேருந்து ஒரு ஆள் கான்ட்ரிபியூட் பண்ணால் கூட போதுங்க. இந்த நம்பர் 1 ஆர்மியாக உலக அளவில் இந்தியன் ஆர்மி வந்துடும். அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மியில் தப்பு செய்கிறவங்களாம் தண்டனை கொடுத்து ஜெயிலில் வைக்காமல் அங்கே போட்டு ட்ரைனிங் கொடுத்தான்னு வச்சுங்களேன், இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். படத்தில் கூட இந்த சீன்ஸ்லாம் வந்ததுங்க. இங்கேருந்து தப்பு செஞ்சு பார்டருக்கு அனுப்பணும், அப்படிதான் அனுப்பிச்சோம்னா கஷ்டம் தெரியும், அவங்க எந்த தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபைட் பேக் அவங்களுக்குலாம் எந்த தைரியமும் இருக்குன்றதுனால அங்கே அனுப்பிச்சி வச்சோம்னா அவங்க க்ரைம் ரேட்டும் நம்ம கம்மி பண்ண முடியுங்க. ஸோ இந்தியன் ஆர்மி இல்லைனா இந்தியா இல்லை, இந்தியா இல்லைனா